எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கோடீஸ்வரன் ஆசையா ஒரு வைரக்கல்லு விலைக்கு வாங்கியிருக்காரு. வீட்டை கொண்டு வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த கல்லுக்கு நடுவுல ஒரு வெடிப்பு இருக்கிற மாதிரி தோணி இருக்கு. இதை கொண்டு ஒரு நிபுணர்கிட்ட காட்டியிருக்காரு. அவர் சொன்னாரு, ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஆமாங்க இது மிக பெருமதியான வைரக்கல்லு, ஆனா நடுவுல வெடிப்பு இருக்கு. கரெக்டா அந்த வெடிப்புல மட்டும் தட்டினா 2 கல்லு உங்களுக்கு கிடைக்கும். தட்ட தெரியாதவன் தட்டுவானா இருந்தா இந்த கல்லு மண்ணோட மண்ணா போயிடும், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்படி ஒரு ரிஸ்க்கும் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்லைங்க, உடச்சு கொடுக்குறீங்களான்னு திருப்பி இவர் அவனை பார்த்து கேட்டிருக்காரு. அந்த நிபுணர் சொன்னாரா, நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்லப்பா, இந்த கொண்டு வேற எங்கேயாவது உடச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்துட்டார். அந்த கல்லை கொண்டு இந்த கோடீஸ்வரன் எத்தனையோ நிபுணர்கள்ட்ட போயிருக்காரு. எல்லாரும் ரிஸ்கா ஃபேஸ் பண்ண ரெடி இல்ல, திருப்பி கொடுத்துட்டான். ஆனா ஒரே ஒரு பழைய காலத்து நிபுணர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அதை வாங்கி பார்த்துட்டு நான் உடச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தன் ஊழியரை கூப்பிட்டு இருக்காரு. அவரும் வரும்போது சுத்தியலோட வந்திருக்காரு. கல்லை கொடுத்து உடச்சு கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த வெடிப்புல அவர் ஒரு தட்டு தட்டி 2 ஆக்கி கையில விட்டுட்டு சிம்பிளா போயிட்டார். அதை பார்த்துட்டு இருந்த கோடீஸ்வரனுக்கு ஆச்சரியம், எங்க ஊழியர் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, அவங்க வேலைக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. அவனுக்கு இந்த கல்லை பத்தி ஒண்ணும் தெரியாது, இதுக்கு பின்னால ரிஸ்க பத்தி ஒண்ணும் தெரியாது, கொடுத்த வேலையை செய்ய மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அவனுடைய சிம்பிளா முடிச்சுட்டான். யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க ஃபேஸ் பண்ண பயமா இருக்கோ அவர்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு பிரயோசனம் இல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில ரிஸ்க ஃபேஸ் பண்ண பயப்படுற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற வாய்ப்பும் இப்படித்தான். என்ன திறமை இருந்து பிரயோஜனம் இல்ல. என்ன நான் சொல்றது புரியுதா?